ஃபர்ஸ்ட்டு ஓஜி சிங்கர பத்தி நாங்க கேட்குறோம். எஸ்பிபி சார். என்னோட மானசீக குரு ஓகே. எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா. எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து இவங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான். ஸோ அவரோட பாடுறதுக்கு ஒரே ஒரு சமயம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வேறு அவரோட பாடினா அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். இந்த நிமிஷம் வரைக்குமே நான் அதை வச்சு செரிஷ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே. ஸோ லெஜண்ட் மேம் அவருக்கு. ஏன்னா அவர்கிட்ட அவரை பார்க்கறதுக்காகட்டும், அவர்கிட்ட ஒரு லைன் கேட்கறதுக்காகட்டும் ஏதாவது ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அவரு எங்களுக்கு வந்துட்டு அவர் இப்ப வரைக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே ஃபீல் இல்லை. ஏன்னா அவரோட பாட்டுகள் வந்து அவரோட வாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும்போது அவர் இருக்காருப்பா அப்படிதான் இருக்கு. உயிரோடு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஸோ அவர் வந்து ஓஜி சிங்கர்லாம் இல்ல, லெஜண்டுக்கு மேல லெஜண்ட் மேல அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவர் கூட அந்த ஒரு சாங் பாடின வாய்ப்பு இருந்துச்சு சொன்னீங்க. அப்ப அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு அவரை பார்த்த உடனே எதுவுமே பேசவே தோணலை. என் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னை பார்த்துட்டு ஏம்மா சொல்லு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கூட நான் பாடின சாங் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தான். அதுக்கப்புறம் அவர் கூட பாடுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் அந்த மொமெண்ட்டு லைஃப் லாங் நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகே. ஸோ இன்னைக்கு அவருக்காக நான் அந்த பாட்டை பாடணும்னு ஆசை. கண்டிப்பா மேம் பாடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி.